ஒரு போராளி கிடைத்து இப்போ உள்ள காலத்துக்கு வேண்டும். நடிக்கிறவனும் தேவையில்லை. நடிக்கிறவன் நம்ம ஓட்ட வாங்கி போடுவான், நடிக்கிறவன் நம்ம ஏமாத்திடுவான். கொள்கை உள்ளவர்கள் தான் நமக்கு தேவை. வருங்கால நல்ல இளைஞர்கள் உருவாக வேண்டும், கொள்கை வேண்டும். உலகத்திலே சிறு கலாச்சார சீரழிவு என்றாலும் இப்ப வரும்போதே முதலமைச்சர் கனவுல வராயா, என்னையா பாரியா, இந்த ஆள்லாம் பாரியா, பாவம் இந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இதுபட்டு எவ்வளவு கடுமையான இதுபட்டு அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக சொகுசாக வாழ்ந்தவன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன், பிளாக் பணம் வாங்குறவன், இப்பயே வரி கட்டாதவன், வரியை கட்டாது ஏமாத்துறவன், நாட்டை ஏமாத்துறவன், இப்ப நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டாங்களா? நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டான். இங்கே சினிமாவில் 60 வயசு, இப்போ அவங்களுக்கு 50-55 வயசு, இப்போ பார்த்தா 30 வயசு பசங்க 20 வயசு பையன் நடிச்சுட்டு. ஆக கலாச்சார சீரழி இது பெண்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். ஒரு இங்கே ஊடகமாக இருந்தாலும் செய்தித்தாங்க, ஒருத்தருடைய மனைவி அவர் விவகாரத்தை கேட்டு வீடு கொடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு சுமந்த அன்னைக்கு அந்த தினமே இன்னொரு பெண்ணுடன் அவர் இன்னொரு பெண்ணும் ஒரே ட்ரெஸ்ல கணவன் மணி போல இந்த செல்கிறான்டா. நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. அவர் தான் என்ற ஒரு அங்கசங்காரத்தை தலைவர், நம்முடைய தலைவர் முதலமைச்சர் இங்கே திடீவன பேருந்து நிலையம் ஆகிய இந்திரா காந்தி பேருந்து நிலையமாக வேண்டும் என்று கேட்ட செய்தி அவர்களுக்கு இங்கே உளவுத்துறை மூலமாக போனவுடனே அதற்குரிய மாற்றத்தை விட்டு கொடுத்து அந்த பெயர் மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். இங்கே தானேங்கிறவன் இங்கே அவன் நல்ல சக்தியா தீய சக்தியா? செய்கிறவன் கலாச்சார சீரழிவு செய்கிறவன் நல்ல சக்தியா? இது மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அத்தகைய நிலையில் இது போன்ற போராளிகள் வர வேண்டும்.